ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெர்னரி ஆபரேட்டர் அப்படின்னு ஒரு ஆபரேட்டர் இருக்கு. அந்த ஆபரேட்டரை பயன்படுத்தி எப்படி பாஸ் ஆஃப் ஃபெயிலா ஒரு சப்ஜெக்ட பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா நான் ஈக்குவலன்ல தான் நான் என் ஃபைலை வச்சிருக்கேன். அது ஜாவான்ற ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். ஸோ அந்த ஜாவான்ற ஃபோல்டர்ல நான் என்ன பண்றேன்னா அந்த டெர்னரி ஆபரேட்டர் இந்த டிஆர் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் போறேன். இந்த டிஆர் அப்படின்ற ப்ரோக்ராம்ல நம்ம பார்த்தோம்னா இப்ப எப்படி நம்ம இந்த ப்ரோக்ராம் முதல்ல ஓபன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் இந்த கிளாஸ் ஃபைலை மட்டும் நான் முதல்ல டெலீட் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த டிஆர் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ இதை நான் இந்த ஃபைலை முதல்ல நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டு ப்ரோக்ராம் சேர்த்து நான் ஒரே ப்ரோக்ராமா தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிறதும் ஒரு ப்ரோக்ராம் ஆகும். ப்ரீ டிஃபைன்டா ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதுல இருந்து அவுட்புட் வர்றது ஒரு ப்ரோக்ராம் ஆகும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் ஒரே ப்ரோக்ராம்ல தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக என்ன பண்றேன், முதல்ல எடுத்தோம் நம்ம என்ன பண்ணணும், ஃபைல்ல போயிட்டு ஃபைலை முதல்ல சேவ் பண்ணணும். முதல்ல ஃபைல் சேவர்ஸ் போயிட்டு ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்து நம்ம கொடுத்து சேவ் பண்ணணும். இந்த இடத்துல ஃபைல் நேம் டாட் ஜாவான்னு கொடுக்கணும். இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஃபைலுக்கு பதிலாக ஆல் ஃபார் ஆல் அப்படின்னு ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கணும். அது இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி நான் சேவ் பண்ண ஃபைல தான் நான் யூஸ் பண்றதை விட்டு நான் இப்போ நான் சேவ் பண்ணல. அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், இப்ப இந்த ப்ரோக்ராம் போடுறேன். இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்கேன்னா முதல்ல import java டாட் util டாட் ஸ்கேனர் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். பப்ளிக் கிளாஸ் நேம் டிஆர் டெர்னரி ஆபரேட்டருக்காக டிஆர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதே டிஆர்ன்றதா ஃபைல் நேமா நான் கொடுத்துருக்கேன். இதுல பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் மேல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ஜி அப்படின்னு கொடுத்து அதை பிராக்கெட் பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுல இன்புட்ல சப்ஜெக்டோட ஒரு சப்ஜெக்டுக்கான மார்க்கை தான் நான் இது பண்றேன். அதனால எஸ்யூபி மார்க் அப்படின்றதுக்காக எஸ்யூபி எம்கே அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததுல இது நம்மளே இன்புட் அதாவது இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிற அந்த ப்ரோக்ராம்கான இதுல என்ட் எம் எஸ்யூபி எம்கே சீக்குவல் டு 14 கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் ரிசல்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன் ஸ்ட்ரிங் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா ரிசல்ட் பாஸ் ஆ ஃபெயிலா அப்படின்றத நமக்கு அவுட்புட்டா வரப்போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிசல்ட் நம்ம இதுவா ஸ்ட்ரிங்கா வரதுட்டு ஸோ ஸ்ட்ரிங் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். அதுல என்ன பண்ணிருக்கேன், ஸ்லாஷ் ஸ்டார் கொடுத்து நான் என்ன பண்ணேன், ஸ்கேனர்ல மை நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு நம் ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்றத கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்டர் த மார்க் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அப்புறமேல எஸ்யூபி அதாவது சப் மார்க் அப்படின்னு நம்ம எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுமோ அது மாதிரி வேரியபிள் டிக்ளரேஷன் தகுந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருக்கேன், இந்த வேரியபிளை அங்கே டிக்ளேர் பண்ணுறேன். அந்த மேலே டிக்ளேர் பண்ண மாதிரி இங்கே இது பண்ணுறேன். ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்கேன், இன்புட்ல நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், ஸ்கேனர்ல மை நம்பர்னு கொடுத்துருக்கோம். ஸோ மை நம் டாட் நெக்ஸ்ட் என்ட் அப்படின்னு கொடுத்து பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்றேன், சப்ஜெக்ட் மார்க் அந்த வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி டிக்ளேர் பண்றேன். இப்ப மார்க் 40க்கு மேல இருக்கணும். 40 இருக்கலாம், 40க்கு மேலே இருக்கலாம். அப்ப நம்ம கண்டிஷன் என்ன ஆகணும், நம்மளுக்கு பாஸ்ன்னு வரணும். ஸோ அதுக்காக இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். இப்பதான் டெர்னரி ஆப்ரேட்டரே வரும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கொஸ்டின் மார்க் போடுறேன். டபுள் கோட்ஸ்ல நான் என்ன பண்றேன், பாஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த இதில் ஃபெயில்னு 2 கோலன் வச்சுட்டு அப்புறம் மேல அடுத்ததுல ஃபெயில்னு கொடுக்குறேன், செமிகோலன் வைக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ரிசல்ட் இஸ்
அப்படின்னு கொடுத்து ரிசல்ட்ன்றதுல தான் நான் வந்து பிரிண்ட் பண்றேன் அந்த வேல்யூவை. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இதுல வந்து ஃபைல ஒரு தடவை நான் சேவ் பண்ணிட்டு, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக என்ன பண்றேன், ஜாவா சி ஸ்பேஸ் நம்ம என்ன ஃபைல் நேமு tr டாட் ஜாவா அப்படின்றத நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் கம்பைல் ஆயிடுச்சு. இப்ப நான் ரன் பண்ண போறேன். அதுக்காக என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த இதுல ஜாவா டாட் ஜாவான்ற அந்த எக்ஸ்டென்ஷன் அதை கட் பண்ணிட்டு ஜாவா ஃபைல் நேம் அந்த ஃபைல் நேம் உள்ளதை இது பண்றேன். இப்போ ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு வருது. ஏன் பாஸ்ன்னு வருது, நமக்கு வந்து நம்ம வந்து மார்க் என்ன கொடுத்துருக்கோம், 40ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால பாஸ்ன்னு வருது. இந்த இடத்துல நான் 30ன்னு நான் சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஃபைல சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன், சேஞ்சஸ் பண்ணிருக்க தொட்டு கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்றேன், எந்த வித எரரும் இல்ல அப்படின்றப்ப நெக்ஸ்ட் லைன் போகுது. இப்ப நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்றப்ப நமக்கு என்ன ரிசல்ட் ஃபெயில்னு வருது. இப்போ பாஸ் ஃபெயிலுக்கு பதிலா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபெயிலுக்கு பதிலா அன்சக்சீடு அது மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்து இது பண்ணலாம்னாலும் வந்து ரீஅப்பியரு இது மாதிரி நம்ம வந்து வேர்ட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இதை வந்து நம்ம இப்படி ப்ரோக்ராம் எழுதுறோம். இப்ப இதே ப்ரோக்ராம்லயே நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிற அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அதுக்காக என்ன பண்றேன்னா, இந்த இன்புட் ஜாவா டாட் வந்து யூட்டில் ஐஎல் டாட் வந்து ஸ்கேனர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பார்ட்டை நான் முதல்ல ரிலீஸ் பண்றேன். பண்ணிட்டு இந்த இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன், முதல்ல வந்து நான் வந்து கமாண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றேன். நம்மளே இன்புட் கொடுத்து இது பண்றத. இப்ப இந்த லைன் இருக்கு பாருங்க, இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். சிங்கிள் லைன் கமெண்ட்டை பயன்படுத்தி கமெண்ட் பண்ணிடுறேன். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இது இருக்கு பாருங்க, இந்த பார்ட் இன்புட் கொடுக்குற பார்ட், இந்த பார்ட்டை நான் ரிலீஸ் பண்றேன். ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், முதல்ல ஃபைலை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கிளாஸ் ஃபைலை டெலீட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம திரும்ப கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிடுறேன். கம்பைல் பண்றப்ப எந்த எரரும் இல்லைன்றப்ப நெக்ஸ்ட் லைன் போகுது. இப்ப நான் ரன் பண்ணணும். இப்ப என்டர் த மார்க் அப்படின்னு கேட்குது. இப்ப நான் 50ன்னு கொடுக்குறேன். ஸோ 50ன்றப்ப பாஸ்ன்னு வருது. இப்ப நான் எந்த சேஞ்சும் பண்ணல. அதனால டைரக்டா ரன் மட்டும் பண்ணிட்டு இந்த இடத்துல 30/25 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ரிசல்ட் வந்து ஃபெயில்னு வருது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு மார்க்கை வந்து பயன்படுத்தி எப்படி அதாவது டெர்னரி ஆப்ரேட்டரை பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு ரிசல்ட்டை பாஸா ஃபெயிலா அப்படின்னு நம்ம வந்து எப்படி வந்து அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத பத்தி இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கலாம். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.